வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்கேஎஸ் வாய்ஸ் மீடியா. சர்வதேச அரசியல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய புயல் கிளம்பி இருக்கு. கடந்த சில காலமாவே அமெரிக்கா என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் இப்போ முதல் முறையாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்போட முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்கு. ட்ரம்ப்போட கோரிக்கையை முடியவே முடியாதுன்னு பாகிஸ்தான் நிராகரிச்சிருக்கு. அது என்ன விவகாரம், இதனால அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுல என்ன நடக்க போகுது, முழு விவரத்தையும் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, இஸ்ரேலுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் எப்போதுமே ஆகாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். தனி பாலஸ்தீன நாடு கோரிக்கையை இஸ்ரேல் ஏத்துக்க மறுக்கிறதால இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேல் மீது கடும் கோபத்துல இருக்காங்க. ஆனா அமெரிக்கா இதை மாத்த பெரிய லெவல்ல முயற்சி பண்ணிட்டு வராங்க. அதோட ஒரு பகுதி தான் ஆப்ரகாம் உடன்படிக்கை. இப்போதைக்கு அமீரகம், பஹ்ரைன், சூடான், மொராக்கோ போன்ற நாடுகள் மட்டும்தான் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனா மத்த இஸ்லாமிய நாடுகளையும், முக்கியமா சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி மற்றும் பாகிஸ்தான இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வைக்க ட்ரம்ப் தீவிரமா முயன்று வராரு. சமீபத்துல ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல இந்த நாடுகள் உடனே இஸ்ரேலோட உறவை மேம்படுத்தும் ஆப்ரகாம் உடன்படிக்கையில கையெழுத்து போடணும்னு ஓப்பனாவே பிரஷர் கொடுத்திருந்தாரு. கடந்த சில காலமா அமெரிக்காவும் பாகிஸ்தானும் ரொம்ப க்ளோஸா செயல்பட்டு வந்ததால பாகிஸ்தான் இதுக்கு பணியும்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில கூட பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் செஞ்சுச்சு. ஆனா ட்ரம்ப்போட இந்த திடீர் நிபந்தனைக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காவாஜா ஆசிப் கொடுத்திருக்க பதிலடி தான் இப்போ உலக அரங்க அதிர வச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எங்களோட அடிப்படை சித்தாந்தங்களுக்கு முரணான எந்த ஒரு உடன்படிக்கையிலையும் பாகிஸ்தான் இணையாது. ஒரு நாள் கூட வார்த்தையை காப்பாத்தாத, நம்பகத்தன்மை இல்லாத அந்த மனிதர்களுடன் இஸ்ரேல் நாம எப்படி ஒரே டேபிள்ல உட்கார்ந்து பேச முடியும்? 1967 ஆண்டின் எல்லைகளின்படி கிழக்கு ஜெருசலேமை தலைநகராக கொண்ட சுதந்திர பாலஸ்தீன நாடு அமைவதை ஆதரிப்பதில் பாகிஸ்தான் எப்போதும் உறுதியா இருக்கு. அதுல எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு தெரிக்க விட்டுருக்கிற. அது மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான் தங்களோட 78 ஆண்டுகால வரலாற்றுல இஸ்ரேல ஒரு நாடா அங்கீகரிச்சதே இல்ல. இதை நிரூபிக்க அவங்க பாஸ்போர்ட்ல ஒரு வாசகம் இருக்கும். உலகத்திலேயே பாகிஸ்தான் பாஸ்போர்ட்ல மட்டும்தான் இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேல் தவிர அனைத்து நாடுகளுக்கும் செல்லுபடியாகும் அப்படின்னு அச்சிடப்பட்டிருக்கும். இதனால பாகிஸ்தான் மக்கள் யாரும் சட்டப்பூர்வமா இஸ்ரேலுக்கு போக முடியாது. மறுபுறம் பார்த்தா சவுதி அரேபியாவும் கத்தாரும் கூட பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம நாங்க இஸ்ரேலோட சமரசம் செய்ய மாட்டோங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இங்கதான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சிக்கல். பாகிஸ்தான் இப்போ கடுமையான பொருளாதார நெருக்கடியில இருக்கு. வளைகுடா நாடுகளோட நிதியுதவியையும் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிற சர்வதேச நாணய நிதியத்தோட IMF கடன்களையும் நம்பித்தான் காலத்தையே தள்ளிக்கிட்டு இருக்கு. இவ்வளவு இக்கட்டான சூழல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீரிடம் போன்ல பேசின பிறகும் ஷெரீப் அரசு நோ சொல்லி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ட்ரம்ப்பை எதிர்த்து பாகிஸ்தான் எடுத்திருக்கிற இந்த விஸ்வரூப முடிவுக்கு அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகுது? பாகிஸ்தானுக்கு வர நிதி ஆதாரங்களை முடக்குமா, இல்ல ட்ரம்ப் வேற எதுவும் அதிரடி காட்டுவாரா? இனிதான் இருக்கு உண்மையான சம்பவம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாகிஸ்தானோட இந்த முடிவு சரியா தப்பா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம HKS வாய்ஸ் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.